நாங்களும் வந்து எல்லாம் ஆயத்தம் செய்து எங்களோட இயற்கை கிச்சனுக்கும் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ரெடியாக நிற்கிறோம் செய்கிறதுக்காக. ஓகே, என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடியோவில் என்ன பார்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பூசணிக்காய் வச்சு தான் வந்து ஒரு ரெசிபி வந்து செய்ய போகிறோம். பூசணிக்காய் வந்து எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. என்னென்னு சொன்னால் பூசணிக்காய் அந்த ஒரு வித்தியாசமான ஒரு மணமாகவும் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளைக்கறி அதெல்லாம் வச்சு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குது. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் வீணா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வேலைக்காக வந்து வீடியோ செய்யணுன்றக்காக எல்லாம் ஆயத்தம் செய்துட்டோம். ஏனென்று சொல்லி பார்த்தீங்கன்னா மாமியாக்கள் வந்து இன்றைக்கு வந்து கோயிலுக்கு போகிறாங்க, அந்தோனியார் கோயிலுக்கு. அப்போ அவங்களுமே வந்து வலிக்கிட்டு நிற்கிறபடியாக நான் வேலைக்கு வீடியோ எடுத்தால் தான் நான் அவங்களையும் போக விடலாம். ஏன்னு சொன்னால் ஆக்கள் இல்லை தானே, மாமி தானே வீடியோ எடுக்கிறவங்க. நாங்களும் வந்து எல்லாம் ஆயத்தம் செய்து எங்களோட இயற்கை கிச்சனுக்கும் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ரெடியாக நிற்கிறோம் செய்கிறதுக்காக. ஓகே, என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடியோவில் என்ன பார்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பூசணிக்காய் வச்சு தான் வந்து ஒரு ரெசிபி வந்து செய்ய போகிறோம். பூசணிக்காய் வந்து எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. என்னென்னு சொன்னால் பூசணிக்காய் அந்த ஒரு வித்தியாசமான ஒரு மணமாகவும் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளைக்கறி அதெல்லாம் வச்சு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குது. இன்றைக்கு நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வைக்க போகிறேன். அதை என்னென்னு சொல்லி பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூசணிக்காய்னா என்ன? பூசணிக்காய் கறி செய்ய போகிறீங்க? பூசணிக்காய் ரெசிபி செய்ய போகிறீங்கண்டா என்ன பூசணிக்காய்? அது வந்து என்ன சொல்கிறேன், மஞ்சள் பூசணி, சக்கரை பூசணி. இதுக்காக அந்த நீட் மட்டதில்ல, அந்த என்ன இனிப்பு போட்டு அது நீத்து பூசணி என்றது. இது சக்கரை மஞ்சள் பூசணி, சக்கரை பூசணி என்று என்ன சொல்கிறது? அல்லாடி எனக்கு என்ன மஞ்சள் பூசணி, பெரிய பூசணி அப்படித்தான் சக்கரை பூசணி. இந்த பூசணிக்காக தான் வந்து எடுத்து வச்சிருக்கோம் நாங்க. ஓகே, இதுல தான் வந்து இன்றைக்கு நாங்க செய்ய போறோம். ஓகே, அதுக்கு என்னெல்லாம் எடுத்து வைக்கணும்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசணிக்காய் காட்டினான் தானே, நான் வந்து இந்த தோல் வந்து நீக்காமல் நல்லா அடிவாக கழுவி எடுத்து வச்சுக்கேன். தோலும் வந்து நீக்கிட்டு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ரம்பையில். இது வந்து தாளிப்புக்கு வந்து இது நிறைய போட தேவையில்லை பூசணிக்காய்க்கு. அதாவது வந்து பெருஞ்சீரகமும் கடுகும். அடுத்தது வந்து நல்ல திக்கான பால் எடுத்து வச்சுக்கேன், தேங்காய் பால், மஞ்சள் தூள், கட்டைத்தூள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சொன்னால் எண்ணெய், தண்ணி, உப்பு அதெல்லாம் வந்து தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறோம். ஓகே, இன்றைக்கு வந்து இவ்வளோ பொருட்களையும் வச்சு தான் வந்து நாங்கள் செய்ய போகிறோம். பூசணிக்காய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசணிக்காயில் வந்து வெள்ளைக்கறியாகவும் செய்யலாம், முறைப்பாகவும் செய்து சாப்பிடலாம். பூசணிக்காய் அல்வான்னு சொல்லி நாங்கள் கடையில் வாங்கி சாப்பிடும் தெரியுமா, அதுவும் வந்து ஒரு விதமான பூசணிக்காயெல்லாம் செய்கிறது. அது என்னென்னு செய்கிறேன்னு சொல்லி என்னன்னு தெரியல, பார்ப்போம். அதுவும் வந்து ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னென்னு சொன்னால் கடையில் வாங்கி சாப்பிடுவோம் தானே, நல்ல இப்படி துண்டாக வரும், நல்ல பூசணி அல்வா வெள்ளை கலரில் இருக்கும். அதுவும் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் வந்து ஒரு விதமான பூசணிக்காய் வந்து 2-3 விதமா இருக்குது. என்ன மாமி? அந்த இனிப்பு போட்டு சாப்பிட்ற அந்த பூசணிக்காய் வந்து இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து என்னென்ன முதல் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து தாளித்து தானே நான் இந்த பூசணிக்காய் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு முதல் வந்து பூசணிக்காயை வந்து நான் அவிய விட போகிறேன்னு வாங்க பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டி வந்து நல்லா சூடாக இருக்குது. இதுக்கு வந்து நாங்கள் தேவையான அளவு தண்ணியை விடுவோம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் தண்ணி விட்டாச்சு. இதுக்கு வந்து நாங்கள் பூசணிக்காயை போடுவோம். மஞ்சள் கலராக இருக்கு. மஞ்சள் கலராக இருக்குது. என்னென்னு சொன்னால் நான் தாளிக்கைக்கு அப்படியே விட்டு அவிய விட்டு அதுக்கு தண்ணி விட்டு அவிய விட்டால் அந்த தாளிச்ச அந்த துசி வந்து போயிடுது. அப்போ அதுக்காக வந்து நான் முதலே வந்து இதை அவிச்சு எடுக்க போகிறேன். அவிச்சு எடுத்துட்டு தாளிச்சு தாளிக்க அதுக்கப்புறம் நல்ல டேஸ்டாக இருக்கும். இந்த இது வந்து அந்த இதாண்டு வராது, குழஞ்ச மாதிரி வராது. ஓகே, இப்போ வந்து பூசணிக்காய் போட்டாச்சு. இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து உப்பு போடுவோம். ஓகே, உப்பு போட்டாச்சு. உப்பை வந்து கலந்து விட்டுட்டு நாங்கள் இதை வந்து நல்லா அவிய விட போகிறோம். அவிஞ்ச பிறகு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அவிய விட்ட பூசணிக்காய் வந்து நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. என்னென்னு சொன்னால் ஆகக்குள்ளையே அவிஞ்சா வந்து கரைஞ்சிடும். இந்த பதம் வந்து சரியாக இருக்கும். இப்போ நாங்கள் இதை வந்து இன்னொரு பிளேட்டில் வந்து மாற்ற போகிறோம்.
இங்கே பாருங்க நல்லாவே வந்து அவிஞ்சு வந்திருக்குது. இதை இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாளித்து எடுக்க போகிறோம். எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டி வந்து நல்லா சூடாக இருக்கிறபடியாக நாங்கள் வந்து தேவையான அளவு எண்ணெயை விடுவோம் தாளிக்கிறதுக்கு. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, ரம்பை இவ்வளோத்தையும் போட போகிறோம் தாளிக்கிறது. எல்லாம் முருங்கை போடுறீங்க. அதை அவிஞ்சிட்டு தானே கரை நேரம் மினக்கட தேவையில்லை. இந்த பூசணிக்காய் வந்து சில ஃபங்க்ஷன்களும் அப்படி செய்து வைக்கலாம். வெண்சில் அப்படி வெள்ளைக்கறி என்று சொன்னால் தானே சில பேர் சாப்பிட மாட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கட்டைத்தூள் போட்டு தான் வந்து பிரட்ட போகிறேன். இது வந்து இப்போ கொஞ்சம் வதங்கி வரட்டுக்கும். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் வந்து வெள்ளைக்கறி வந்து வைக்கிறோம். நாங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சு எடுத்து உள்ளி மிளகு குத்தி போட்டுறாக்கா அதுவும் ஒரு விதமான நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து கட்டைத்தூள் போட்டு ஒரு பிரட்டல் மாதிரி செய்யப்படுறோம். இப்போ உருளைக்கிழங்கு பிரட்டல் செய்கிற மாதிரி செய்தால் இது வந்து சபை அண்ணன்னு சொல்கிற ஒரு ஃபங்க்ஷனில் கூட வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு விதமான ஒரு ரெசிபி தான் வந்து இன்றைக்கு நான் செய்து காட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருஞ்சீரகமும் கடுகும் போடுவோம் தாளிக்கிறதுக்கு. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் பச்சை மிளகாய் போட்டுக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செத்தல் மிளகாயும் போட்டால் நல்ல ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து இது பூசணிக்காய்க்கு வந்து தேங்காய் பால் தான் எடுத்து வச்சுக்கேன் ஒரு பிரட்டல் மாதிரி செய்கிறதுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் சொட்டுக்கு தானே அதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் வதக்கி கொண்டு இதையும் போட்டு என்னென்னு சொல்கிறோம் பூசணிக்காயும் போட்டு வதக்கி எடுக்க அதுவும் ஒரு விதமான நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் வந்து ஒரு நாளைக்கு செய்து பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஆனால் உண்மையாகவே வந்து அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி வித்தியாசமாக செய்து சாப்பிட பூசணிக்காய் வந்து ஒருத்தருக்குமே வந்து என்னன்றது வெறுக்காது, நல்ல டேஸ்ட்டாக சாப்பிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வதங்கி வந்திருக்கு. நாங்கள் இந்த டைமில் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் போடுறேன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி கட்டைத்தூளும் போட்டேன். ஓகே, இதை வந்து நாங்கள் நல்லா பிரட்டி விடுவோம். ஓகே, என்னென்னு சொன்னால் நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவிய விடும் போதே உப்பு போட்டபடியாக நான் இப்போ வந்து உப்பு போடையில் பூசணிக்காயில் வந்து உப்பு இருக்கிறபடியாக நான் உப்பு போடையில் இப்போ பூசணிக்காயை இதில் சேர்ப்பேன். என்னென்னு சொன்னால் அடுப்பண்டபடியாக வேகமாக செய்கிறோமேன்னு சொன்னால் அடுப்பில் வந்து டப்பண்டு எல்லாம் அவிஞ்சு வந்துடும். ஓகே, இதை வந்து நல்லா பிரட்டி விடுவோம். பூசணிக்காய் பிரட்டல் நல்ல வடிவாக இருக்குது பார்க்கவே. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். தூளெல்லாம் அந்த கட்டை தூளெல்லாம் வந்து நல்லா பிரண்டு வந்துச்சு. உருளைக்கிழங்கு பிரட்டல் செய்கிற மாதிரியே இது வந்து தனித்தனி பிரட்டலாக வரும், குழஞ்சி போகாது, நல்லா இருக்கும். என்ன இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கட்டை தூள் போட்டு பிரட்டி இருக்கிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா குழையாமல் வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நாங்கள் கொஞ்சமாக வந்து தேங்காய் பாலை விடுவோம். பால் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக தான் விடுறோம். என்னன்னு சொன்னால் ஒரு சுவைக்காக விடுறோம். வடிவாக இருக்கு. ஓ, ஒரு குழம்பு டைப்பில் வருது. ஆனால் இது வந்து நல்லா வத்த விட ஒன்றுமே. ஓ, கொஞ்சம் வத்தி வர சரி அந்த பாலும் வந்து நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இது வந்து ஒரு கொஞ்சம் வத்தி வர பார்ப்போம். வந்து ஸ்டார்டிங்கில் உப்பு போட்டாங்க, இப்போ வந்து ஒரு கொஞ்சமாக வந்து தூள் உப்பு போடுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் வந்து நல்லா திரண்டு வந்துட்டு வத்தி கொண்டு வந்துட்டு நாங்கள் ஒரு டேஸ்ட்டை பார்ப்போம்மா.
உப்பெல்லாம் வந்து நல்லா கரெக்டாக இருக்குது. என்ன சொன்னால் ஈஸியான மெத்தட் தான், டப்பான்னு வேலை முடிஞ்சுது. ஓகே, நாங்கள் ரக்கி போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கான்னு சொல்லி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து செய்த பூசணி பிரட்டலோட வந்து சாப்பிட்றதுக்கு இருந்தாச்சுது. எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நல்ல பால் எல்லாம் கலந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. மெஸ்ஸி இந்தியாவிலேருந்து ஹாய் சொல்லி கொண்டிருக்கிறேன் நான். ஓகே, சாப்பிட்டு பார்ப்போம். முட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிளாகவே வந்து சமையல் முடிஞ்சதுன்னு சொன்னால் மாமியாக சேர்த்துட்டு போகிறபடியாக முட்டை பொரியலும் ஒரு பிரட்டல் மாதிரி முட்டை பொரியலும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசணிக்காய் பிரட்டலோட வந்து தான் இந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் சாப்பிட்டு. நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னால் பூசணிக்காயில் வந்து ஒரு இனிப்பு தன்மை இருக்குது, அதுவும் முறைப்பும் சேர்ந்து நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இது மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் வீணா. பாய்.